சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிபிஎஸ் ஸ்கீம் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். எப்போன்னா 2003 1 ஏப்ரலில் இருந்து ஒரு 10% அவங்களுடைய பேசிக்கு டிஏலேருந்து அவங்ககிட்ட இருந்து பிடித்தம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஒரு 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 2% உள்ளதான். ஸோ நீங்கள் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து அதர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் இந்த பென்ஷன் போடுறதுக்குமே சரியாக போயிடுச்சு. தூய்மை பணியாளர்களும் எலெக்ஷன் டியூட்டி அவங்க பார்க்குற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அரசாங்கம் செய்திருக்குமோ என்னமோ தெரியல. அதேமாதிரி செவிலியர்களுக்கும் அந்த பணியை அவங்களுக்கும் கொடுத்துருந்தா அரசாங்கம் வந்து செவிசாய்ச்சிருக்குமோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் இந்த திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாங்க ஆசிரியர்கள் மற்ற ஆஃபீஸர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொசீடிங் ஆஃபீஸராகவோ போலிங் ஆஃபீஸராகவோ அங்கே இருக்க போகிறது. புரியுது அவங்களுக்கு? அவங்க அங்கே மனசு குளிர்ச்சியாக இருக்கும். இதை அமல்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வந்து இந்த டிபி அதாவது தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் இதை வந்து அவங்க வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுகவோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல் அறிக்கையில் வந்து ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. முதல்வர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டுருந்தார். என்னன்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தை அறிவிச்சோடனே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக முதல்வருக்கே வந்து நேரில் போயிட்டு வாழ்த்து சொன்னதும் நன்றி சொன்னதும் இனிப்பு ஊட்டின காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட சாராம்சம் தான் என்ன சார்? 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பழைய ஓய்வு திட்டத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து 2003 வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 2006 திமுக அரசாங்கம் வந்தது. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவங்க வந்து நேஷ்னல் ஸ்கீம் கூட அவங்க வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கூட அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல இந்த அது என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிபிஎஸ் ஸ்கீமை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். எப்போன்னா 2003 1 ஏப்ரலில் இருந்து. அதாவது கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம்னா ஒரு 10% அவங்களுடைய பேசிக்கு டிஏலேருந்து அவங்ககிட்ட இருந்து பிடித்தம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஒரு 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு பென்ஷன் வந்து கொடுக்குறது தான் நியூ பென்ஷன் ஸ்கீம். அது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 1/4/2004 வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டில் திமுக அங்கம். அன்றைக்கு அது எதுவும் அப்போஸ் பண்ணவே இல்லை. அந்த நேஷ்னல் ஸ்கீம் வந்து அவங்க அறிமுகப்படுத்தும் பொழுது இது ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து நேஷ்னல் ஸ்கீம் கூட அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ அட்டாச் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம். ஸோ அந்த டைமில் வந்து ஏடிஎம்கேவும் அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணல, டிஎம்கேவும் அப்போஸ் பண்ணல. இல்லை, ஏடிஎம்கே ஏன் அப்போஸ் பண்ணலன்னா இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த பென்ஷன் ஸ்கீமை அதாவது வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் மெத்தடு, அந்த கான்ட்ரிபியூஷன் மெத்தடை வந்து நேஷனல் லெவலில் அதை வந்து அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க எப்போன்னா 2003 கொண்டு வராங்க ஜெயலலிதா அவர்கள். 2004 வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து 4 ஜனவரியிலேயே 2004 ஜனவரியிலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அதை நேஷனல் லெவலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஸோ இந்த பழைய ஸ்கீம் கிடையாது. ஸோ பழைய ஸ்கீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அஷ்யூர்டு பென்ஷன், கண்டிப்பாக பென்ஷன் உண்டு எல்லாத்துக்குமே, அதுதான் விஷயம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வேல்யூ பொறுத்து அதுதான் வந்து அந்த விஷயம் வந்து. இப்போ அதில் நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்குது. 33 வருஷம் சர்வீஸில் இருக்கணும். 33 வருஷத்துக்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்தா அவங்களுக்கு என்னென்ன அந்த பெர்சன்டேஜ் வைஸ் அவங்களுக்கு வந்து புது பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரதுக்கான ரீசன் தான் என்ன சார்? சார், அதாவது புது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரதுக்கு ரீசன் வந்து இன்றைக்கி வந்து சமாளிக்க முடியலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் பொசிஷன் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 2% உள்ளதான். ஸோ நீங்கள் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து அதர்ஸ் இருக்கிறாங்க.
ஸோ அதர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க, கம்பெனியில் Organized, ஐடி unorganized எல்லாம் நிறைய எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் இந்த பென்ஷன் போடுறதுக்குமே சரியாக போயிடுது. டோட்டல் ரெவன்யூமே இப்போ பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து வச்சுருக்கிறாங்க, லோன் அடைக்கிறாங்கன்னு சொல்லலை, லோனுக்கு வட்டி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த லோனோடைய இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது. ஸோ மந்த்லி அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே போய் இவங்க வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸை கொடுக்கறது? அதாவது எல்லாமே லோன் வாங்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பணம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு அந்த அளவு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன ஆகுது, ஒரு 14,000 கோடி வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபால் ஆகுது. அது சார் இப்போ வந்து அறிவிச்சிருக்காருல்ல சார் இந்த பென்ஷன் ஸ்கீம், இது வந்து முழுக்க பழைய பென்ஷன் ஸ்கீம் தானே இது? இல்லை, கிட்டத்தட்ட பழைய பென்ஷன் ஸ்கீம் தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் அந்த மார்க்கெட் ரிஸ்க் தான், இதுலயும் மார்க்கெட் ரிஸ்க், இங்கே மார்க்கெட் ரிஸ்க் தான். அந்த மார்க்கெட் ரிஸ்க்கை வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோன்ட்டாங்க கவர்மெண்ட். அதாவது எப்படி, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது தமிழ்நாடு அஸ்யூர் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, அஸ்யூரன்ஸ். அதாவது என்னென்னா முன்னாடி வந்து மார்க்கெட்டில் ஷார்ட் ஃபால் ஆச்சு, ஒரு டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டு பொறுப்பு கிடையாது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுக்குது. ஸோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இந்த திட்டத்தை வந்து திமுக ஆட்சிக்கு வந்த அப்போவே வந்து பண்ணியிருக்கலாம்ல சார்? சார் 2021 பண்ணியிருக்கலாம். அதை ஏன் சார் இப்போ வந்து பண்ணணும்? எலெக்ஷனை கருத்தில் கொண்டு இப்போ பண்ணுறது நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று பண்ணாங்க, 2 விஷயம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு காலையில் பண்ணாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஸோ என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து அவங்க வன்னியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்பயே இது கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த ஸ்கீம் வந்து இது நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். 2வது இன்னொன்று கொண்டு வந்தாங்க, அதுக்கு உண்மையிலே அவர்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். நிச்சயமாக அரசியல்லாம் கடந்து அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. 7.5% வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது வந்து நாட் ஓன்லி ஃபார் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜுக்கு இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக அது போய் சேரும். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. இப்போ 2வது இப்போ பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுமே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் 1 மாதம் முன்னாடி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். 1 மாதம் முன்னாடி. இப்போ ஓகே, இப்போ எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து வெறும் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் தானே சார்? ஒரு ஜிஓலாம் பாஸ் பண்ண. ஆமாம், பாஸ் ஆகலை. இதுக்கு ஒரு சட்ட விதிமுறைகள்லாம் ஒன்றும் போடலை. இப்போ என்னென்னா இதுக்கு அந்த ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ இருந்து அமலுக்கு வரும்? இந்த நிதியாண்டில் வருமா, இல்லை 1/4/2026-27 வருமா? ஓகே, அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வேறு தாக்கல் பண்ண போகிறாங்க, இடைக்கால பட்ஜெட். அதில் கூட சொல்லலாம்ல சார்? இல்லை, இடைக்கால பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணாலுமே இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது, 14,000 கோடி இருக்குது. இதை எனக்கு தெரிஞ்சு தாக்கல் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 1/4 கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா 2027 ஜனவரிலேருந்து கூட கொண்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் தானே சார்? நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இவங்க வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யாராவது ஒருத்தர் கேஸ் போட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு இதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா இல்லைன்னா இவங்க ஆட்களை வச்சு கூட கேஸ் போட வைப்பாங்க. இது அரசியல்படுத்திக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்க பார்த்தோம், அந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்தது, கையெல்லாம் உடஞ்சி போச்சுலாம் பார்த்தோம். இப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள வந்து குளிர்விக்கணும். ஏன்னா நீங்கள் செய்யணும்னு நினச்சிருந்தா நீங்கள் 21 பண்ணியிருக்கலாம், 22 பண்ணியிருக்கலாம், அப்போல்லாம் பண்ணலை. இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கான டேமேஜ் கண்ட்ரோலுக்கான எடுத்த நடவடிக்கைன்னு தான் எடுத்துக்கலாம். இல்லை, கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செவிலியர்கள் போராட்டம் பண்ணும்பொழுது நீங்கள் பெருசாக அவங்களுக்காக நீங்கள் இறங்கி வரலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள். ஸோ தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து வேலை நிரந்தரம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கூட செவிசாய்க்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த ராம்கி நிறுவனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நம்ம அன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருந்தோம், அந்த ப்ரைவேட்டைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ராம்கிக்கு முழுவதுமாக கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய அநேக வார்டுகள் வந்து அங்கே கொடுத்தாகி விட்டது. அவங்க கொஞ்சம் நஞ்ச அமௌண்ட்லாம் கிடையாது, 275 crores 300 crores அப்படி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு 30% அவங்களுக்கு சேலரியாக கொடுத்து அவங்கள கவர்மெண்ட் எம்ப்ளாயை வச்சுருந்தா கூட சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அதாவது கொரோனா பீரியடில் பார்த்தோம்,
முன்கள பணியாளர்கள் இவங்க எல்லாருமே தூய பணியாளர்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். கொரோனா காலத்திலலாம் அவங்க பண்ணாத அந்த உதவிலாம் இருக்கே சார். நிச்சயமாக. அப்போ அன்றைக்கெல்லாம் எல்லாம் பாராட்டிட்டு எல்லாம் செய்துட்டு இன்றைக்கு அவங்கள வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்டு அவங்கள வந்து சரி ஒரு அவங்களுக்கு ஒரு பணி நியமனத்தை அரசாங்கம் வழங்கி இருக்கலாம். ஆனால் ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி தான். ஏன்னா சார், அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறப்போ இந்த அரசு வந்து இறங்கி வர்றப்போ தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 120 நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து செவி சாய்க்காம இறங்கியே வராதது காரணம் அவங்கனால இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கவர்மெண்ட்டுக்கு லாபம் இல்லைன்னு சொல்கிறத விட நாளைக்கு ஒரு எலெக்ஷன் டைமில் போலிங் பூத்தில் இருக்க போகிறது யாரு? வேலை செய்ய போகிறது யாரு? கண்டிப்பா நல்ல. அப்போ வந்து இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகிறது யாரு? ஸோ அவங்க ரிசீவ் பண்ண போகிறது யாரு கூட சேர்ந்து? அப்போ இது இப்படி சொல்லும் பொழுது ஒருவேளை வந்து தூய்மை பணியாளர்களும் எலெக்ஷன் டியூட்டி அவங்க பார்க்குற மாதிரி இருந்திருந்தானா அரசாங்கம் செய் சாய்த்திருக்குமோ என்னமோ தெரியல. அதேமாதிரி செவிலியர்களுக்கும் அந்த பணியை அவங்களுக்கும் கொடுத்துருந்தா அரசாங்கம் வந்து செவி சாய்ச்சிருக்குமோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் இந்த திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாங்க ஆசிரியர்கள் மற்ற ஆஃபீஸர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொசீடிங் ஆஃபீஸராகவோ போலிங் ஆஃபீஸராகவோ அங்கே இருக்க போகிறது. புரியுதா உங்களுக்கு? அவங்க அங்கே மனசு குளிர்ச்சியாக இருக்கணும். அதான் விஷயம். நான் இதை தவறாக சொல்ல வரல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் அந்த இடத்துல ப்ளீசிங்காக இருக்கணும் அவங்க. ஆனால் இந்த திட்டத்தை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கலான்றதான் பாயிண்ட். கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா இவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு விஷயம் 2003 இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்துருச்சு. அப்போ 2003 இருந்து இப்போ 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 வருஷம். இந்த 23 வருஷத்துக்குள்ள யாராவது ரிட்டையர்ட் ஆகிருக்கிற வாய்ப்பு இருக்குது. விஆர்எஸ் கொடுத்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 20 வருஷம் மினிமம் 10 இயர்ஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் த பென்ஷன். அப்போ 10 இயர்ஸில் போயிருப்பாங்க, 15 இயர்ஸில், 20 இயர்ஸில் இல்லை யாராவது இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த காம்பன்சேஷன் எப்படி கொடுக்க போகுது அரசாங்கம்? இவங்களுக்கு அதில் கிளாரிட்டியாக சொல்லியிருக்காங்களா சார் இந்த விஷயத்தெல்லாம்? இல்லை, அதில் கிளாரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சிங்கன்னா உடனடியாக அவங்களால அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து செய்ய முடியாது. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்காக ஒரு 14,000 கோடி அப்படின்ட்டு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணாமலாம் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. 14,000 கோடின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. பட் எங்கே பணம் இருக்குது உங்ககிட்ட? 14,000 crores. இப்போ அதுக்கும் கடன் தான் வாங்கணும். இப்போ அடுத்து நான் இன்னும் 2 நான் யோசிக்கிறேன். இந்த அளவுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு செய்கிறாங்க, டீச்சர்ஸ்க்கு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அவுட்புட் வருதா? டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள்கிட்ட அரசு பள்ளிகளில் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு தரம்னு பார்க்கும்போது அரசு பள்ளிகளுடைய தரத்துக்கும் நம்ம இன்றைக்கி தனியார் பள்ளிகளுடைய தரத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ண எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூலும் அரசு பள்ளிக்கூடம் தான். நீங்கள் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் போய் அந்த ஒரு ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய அந்த பாடத்தை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா அவங்க எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க, எப்படி இந்த ஒரு நீட் எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சு தான் அவங்க வந்து எடுத்து அவங்க ஒரேடியாக அரசு பள்ளியும் வந்து தரக்குறைவாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, தரக்குறைவுன்னு சொல்ல வரல, அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் மெத்த படித்தவர்கள் தான். இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி இல்லாமல் ஒரு டீச்சர் ட்ரைனிங் இல்லாமல் யாரும் எடுக்கிறது இல்லை. சில பிஎட் எம்எட் அந்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து சிலபஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பசங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதில் இன்னும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய அவுட்புட் ரிசல்ட் மார்க்ஸ் கொண்டு வரதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம அரசு பள்ளிகள் வந்து தரக்குறைவாக கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்டேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு பொறுத்து இவங்களுக்கு அதிகமான சேலரி போகுதுன்றது தான் அவங்களோட பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதுதான் விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அபரிமிதமான சேலரி இருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது அவங்களுடைய படிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே ஹைலி குவாலிஃபைட் பீப்புள், அதெல்லாம் எந்த கொஸ்டின் இல்லை. பட் என்னன்னா இவ்வளவு சம்பளம் கொடுத்து உங்ககிட்ட இருந்து அந்த ரிசல்ட்டு வருதா? ஏன்னா இன்றைக்கி 7.5 இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜுக்கோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ இல்லைன்னா மெடிக்கல் காலேஜஸ்க்கோ போகிறது, அரசு பள்ளிகள்லேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அந்த நிலை ஏன் மாற மாட்டேங்குது? அப்போ இன்னும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் கூட மேலும் உங்களுக்கு அது ஒரு சலுகை வர மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அரசு இன்றைக்கி போராட்டம்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு போராடுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. பட் என்ன அப்படின்னா ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்களா அந்த அளவுக்கு? ஏன்னா கவர்மெண்ட் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டே வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தாங்க, 7.5 வந்து 10 ஆகணும்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களான்றது இன்னி வரைக்கும் தெரியல. இல்லை, அது தாராளமாக எடுக்கலாம், அது தப்பே கிடையாதுன்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நீட்டு கோச்சிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
ப்ராக்டிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியுடைய அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கே அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போது ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறதோ இல்லை ஒரு ஆன்லைனில் படிக்கிறதோ எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்றைக்கு அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகள் பற்றி தெரியறதுக்கே வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த மாதிரிலாம் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் ரிமோட்டில் இருக்கிற வில்லேஜில் கூட யாருக்கும் தெரியாது. அதாவது பேர் சொல்ல விரும்பல, என்னென்ன கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது மெடிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த விழிப்புணர்வை கவர்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த கவர்மெண்ட், நீட்டே வேணான்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பேர் சொல்கிற மாதிரி ஒரு கோச்சிங் சென்டரை அரசு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் நடத்திக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம் மாணவர்கள்கிட்ட. அதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்காமல் த்ரூ அவுட்டு நீங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சலுகைகள் கொடுக்கணும், அவங்களுக்கு பென்ஷன் நல்லா கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே தான். லைஃப் செக்யூர், அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு, செக்யூரிட்டி, அது எல்லாம் வேணும். வேலை செய்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக வேணும். இப்போ அதே நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா ரிசல்ட்டை கொண்டு வாங்க. பசங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் படிக்க வைங்க. சார் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம், இப்போ வரையும் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த திட்டம், அந்த ஓய்வூதிய திட்டம் வந்து இவங்க செயல்படுத்துறதுக்கு வந்து முடியுமா முடியாதான்றது இன்னொரு கேள்வி. அந்த அவேர்னஸ் வந்து அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக இருக்கும்ல சார்? இல்லை, நிச்சயம் இருக்கும். பட் என்ன ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மினிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். இந்த ஜனவரி எட்ஜில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு இது நடக்குமா நடக்காதா, அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த அமைப்பினர் வந்து அன்றைக்கி போராட்டம் பண்ணாங்க. ஸோ போராட்டம் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த நிதி ஆண்டிலே அமல்படுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த நிதி ஆண்டிலே நீங்கள் இப்போ பட்ஜெட்லேயே நீங்கள் அமல்படுத்துங்கன்னு கேட்டாங்க. இதை அமல்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வந்து இந்த டிபி, அதாவது தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம், இதை வந்து அவங்க வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க, சொன்ன வாக்குறுதியை அவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ அமல்படுத்தினா ஓகே, அதை வந்து நம்ம பட்ஜெட் செஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இல்லை பிப்ரவரியில் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்றாரு இது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றாரு. அன்புமணி அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம அரசியலாக கடந்து போயிடலாமா? இதை இல்லை, கிட்டத்தட்ட அப்படிதான். இது வந்து அரசியலாகத்தான் போகும். ஏன்னா ஒரு இப்போ ஆனால் அவங்க இப்போ தானே போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ தீவிர போராட்டத்தை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பண்ணது இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு வாக்குறுதி போல தான் தெரியுது. பட் இதுக்கு மாறாக இந்த நிதியாண்டு அறிக்கையிலேயே அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வரவேற்கலாம். சார் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கடன் சுமை அதிகமாக இருக்குது சார், நிதிச்சுமை அதிகமாக இருக்குது சார். இது வந்து பண்ணால் மேலும் இது வந்து அந்த நிதிச்சுமை அதிக தானே படுத்தும். கண்டிப்பாக சார் எங்கே இருந்து இப்போ என்னன்னா அடுத்த கவர்மெண்ட் நம்ம வந்தால் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நாங்கள் வாங்குகிற லோனுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லோனுக்கும் இந்த பப்ளிக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படி சார் அவரால் அப்படி சொல்ல முடியுது? ஒரு பொருளாதார நிபுணர் சார், அவர் பொருளாதார நிபுணர். இன்றைக்கு நம்ம கொடுக்குற டேக்ஸ்ல தான் இவங்க டோட்டலாகவே அந்த கவர்மெண்ட்டே அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு சார். ஸ்டேட்மெண்ட்டே தப்பு, அப்படி சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் அப்படி சொல்றாரு. அவரே அப்படி சொல்றாரு. அதாவது இப்போ ஒன்றும் இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், மதுரையிலலாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. ஏன்? பாப்புலேஷன் இல்லை. அது கிட்டத்தட்ட 2011 சென்சஸ் சார். அது கூட கரெக்டு. சரி, என்னென்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாப்புலேஷன் தான். உங்களுடைய லோன் எலிஜிபிலிட்டியே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாப்புலேஷன். ஸோ மக்களை வச்சு தான் உங்களுக்கு லோனு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம அன்றைக்கி பேசணும், நம்ம பஸ் டெர்மினலில் இருந்து டிப்போவில் இருந்து எல்லாமே பிளட்ஜ்டு, எல்லாமே அடமானத்தில் இருக்குது. ஸோ அப்போ எப்படி நீங்கள் வந்து இது மக்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ அது வந்து ஒரு முற்றிலும் ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது வந்து. அதான் சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கணும், ஒரு அக்கறையோடு பேசியிருக்கணும், பொறுப்போடு பேசியிருக்கணும். ஆனால் அவர் அப்படியே அப்படி பேசுகிறான்றது தான் ஒரு பேசு பொருளாகவே ஆச்சு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு பின்னணியில் இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் முன்னாடி பேச மாட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோ இப்படி வந்து பப்ளிக் கிட்ட இப்படி பேச மாட்டாங்க. இவர் ஏன் பேசியிருக்கிறார், இவரை ஏன் பேச சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தான் அது பேக் ஃபேர் ஆகிருக்கும், அவர் சொல்ல போன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. கண்டிப்பாக அது பொறுத்து இருந்தால் சார் பார்க்கணும். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தப்பு சார். ரொம்ப தப்பு. பப்ளிக்கும் லோனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி சார் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க? ஆமாம், ப்ரைவேட்டாக சார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.